சிலுவையின் கொடுமையினால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார். மலைத்தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த திருக்குலையில் நன்றி பலியாக பவுலின் ஜோஸ் ஜான்சன் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜசேகர் கரோலின் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மார்சல் மெல்வின் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் அக்வினாஸ் தாமஸ் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இருதயமே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இறைவன் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அதற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே வேளையில் அருளானந்தன் ஆல்பர்ட், தங்கராஜ் பிரேம்குமார் அவர்களுடைய ஆன்ம நலத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு இந்த பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் மீது வைத்த பாவங்களை மன்னித்து அவன் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுபவ பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். அனைவரும் செய்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்ற விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நாம் அனைவருமே குடும்பத்தோடு
அல்லது குடும்பத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய பிரசன்னத்தின்படியே குடும்பத்தில் உணர முடியும். அதனை மனதில் கொண்டவர்களாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று உரைத்தார். வல்லமைமிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிடையே ஆட்சி செலுத்தும். நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை ஓந்தளிப்பர். வைகரை பெருகுறிந்த பணியை போல் உம் இனம் வீர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் விலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கோடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தூய இரத்தமும் தூய உடலும் அந்த பெருவிழாவை உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் இன்னைக்கு என்ன திருவிழாவும் எதுக்காக இந்த திருவிழா கொண்டாடப்படும் ஞாபகம் இருக்குதான். வருடம் வர்றோம் இல்லையா, கோயிலுக்கு ஒவ்வொரு வருடமும் வரும், ஒவ்வொரு நாளும் வரும். இந்த உடலும் இரத்தமும் நாம் எடுக்கின்ற அல்லது திருப்பலியின் வழியாக நமக்கு எடுக்கப்படுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மிலே ஒன்றாக இணைந்து நாமும் அவராக மாற வேண்டும் என்பதற்கு தான் இந்த விழா நமக்கு ஒவ்வொரு உரிமையை சுட்டி காட்டுகின்றது. ஒரு சில நேரம் ஏதோ வந்தோம், 1 மணி நேரம் வந்துட்டு இதில் பாடலாம், பாடணும், அவங்க பாடுறாங்க, நம்ம அமைதியாக இருக்கும், அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு என்ன செய்யணும், எது தலையாய கடமை, கடன் திருநாட்களில் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும். வரல அப்படின்னா பாவம். சரி, அதனால சரி அதை சொல்லிட்டாங்க, அதனால வருவோம். அங்கே என்ன நடக்கலாம் தெரியாது, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நல்லா முடிச்சுட்டு எப்படி கோயிலில் வேற மற்ற இடங்களில் போகும்போது பிரசாதம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நமக்கு கம்யூனிட்டி பிரசாதம் கொடுப்பாங்க. அப்படியே வாங்கி நாக்கிட்டோ அல்லது கையை காட்டிட்டோம் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஒரு முறை ஒரு சிரிப்பாக நகைச்சுவாக எடுத்துக்குவாங்க, சரிங்களா, பெருசாக எடுக்க வேண்டாம். கோயிலில் பக்தியா ஒரு நபர் வந்து நல்லா பக்தியா இருந்தாங்க. பக்தியா முடிஞ்ச உடனே நற்கரணை வரும்போது அவள் வந்து நற்கரணை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த லைன்ல இருக்கும்போது வந்தாச்சு, வாங்கிட்டு திரும்ப போகும்போது அவங்க இருக்கிற இடம் என்னாச்சு, காணாம போயிடுச்சு. இன்னொரு ஆளுக்கு உட்காந்துட்டாங்க. என்ன செய்வாங்க போடுறேன், என்ன செய்வாங்க, சவுண்ட் வந்து சக்கரது யாரும் இடத்த நீ உட்கார்ந்து யாரு, அதுவும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் உட்கார்ந்துட்டாங்க. போதாதான் அப்போ ஒரு ஆள் பக்கத்துல இருந்து, இவன் இப்பதான் நீ வந்து நற்கரணம் வாங்கிட்டு வந்தா, ஆமா நற்கரணம் வாங்க, தூய் ஆவி உள்ள போச்சு, என்ன ஆவி வெளியே வருது, தீ ஆவி வெளியே வருது. சில நேரம் அப்படிதான் இருக்குது, 2 நிமிஷம் தான். சில நேரம் நம்மளுக்கு அப்படிதான் நடக்குது. அப்படித்தானே, நற்கரணை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே வீட்டுல ஒரு பிரச்சனை டங்கன்னு ஆடிக்கிட்டு இருக்குது, இருக்கா இல்லையா? அப்ப நற்கரணை வாங்கி என்ன புண்ணியம்? ஒன்றும் கிடையாது, கிடையாது, இல்லை. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தை கேட்கின்ற பொழுது நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் வாசகம் கவனிச்சிக்கலாம். எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தொடக்க நூலில் எடுக்கப்பட்டது. இந்த
முதல் முறை அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொடுத்தது யாரு? யாரு? நம்முடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். யாரு கொடுக்கிறாரு? மெல்கிசேதேக் என்கிட்ட ஒரு நபர் இருக்கு. அப்படியா? சாலோம் என்னுவருடைய ஒரு அரசர் இருக்கு. ஆனால் அந்த வரலாறு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா சாலோம் அப்படின்னு எந்த ஊருமே கிடையாது. சாலோம்ங்கிறது ஊர் எதுவுமே கிடையாது. சாலோம் அப்படின்னு என்ன தெரியுமா? நம்முடைய சமாதானம் அல்லது அமைதி. நம்முடைய நம்முடைய இருக்கின்ற சகோதரர்கள் சில நேரம் சொல்லுவாங்க சலாம் அலைக்கும் சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம் அது? சமாதானம் உண்டாவதாக. அவ்வளவுதான். சமாதானம் உண்டாவதாக. இங்க சமாதானத்தின் அரசருக்கு இந்த மெல்கிசேதேக் அப்படி யாரை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடனே சொல்லலாம். டக்குனு எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா போன வாரம் ஒரு திருவிழா கொண்டாடணும். என்ன திருவிழா? தந்தை மகன் தூய ஆவியினுடைய திருவிழாவை கொண்டாடணும் இல்லையா? அப்ப எங்க தந்தை இருக்கிறாரோ அங்க மகன் இருப்பார், தூய ஆவி இருப்பார். அதுதான் தொடக்கநூல்ல மெல்கிசேதேக் வேற யாரும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு குருவாக இருக்கின்றார். அவர்தான் அமைதியின் அரசர், அவர்தான் சமாதானத்தின் அரசர். எனவே அந்த ஆண்டவருக்கு நம்முடைய விசுவாசத்தின் தந்தை முதல் முறையாக அப்பமும் ரசமும் காணிக்கை ஒப்புக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய பிரிந்து போன சகோதரர்கள் கேட்கலாம், நீங்க என்ன திருப்பலியை எப்படியுமே திருப்பலியா இவ்வளவு பெருசா கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். காரணம் இதுதான். தன்னில் இருப்பதை கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கின்றார். அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் அந்த ஆபிரகாம் அந்த அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொண்டிருக்கின்ற பொழுது என்ன சொன்னாரு? அந்த மெல்கிசேதேக் குரு அவருக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. நம்ம பிரச்சனை, நமக்கு பிரச்சனை என்னன்னா கேட்போம் ஆனா கேட்க மாட்டோம். நல்லா சொல்லுவோம், எல்லாம் கேட்கும்போது நல்லா அருமையா இருக்கும். உள்ளத்துல எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். நீ கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி. அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்லுவதை பாருங்கள், விண்ணுலகையும் மண்ணுலகத்தையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரு? ஆசி வழங்கினார். மகனை பயப்படாத, கலங்காதே, உன்னுடைய எதிரிகள் எல்லாரும் இறைவன் பார்த்துக் கொள்வார், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அவரை போற்று, அவருக்கு நன்றி செலுத்து அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாரு மனுஷன்? அவர் என்ன சொன்னாரு? தன் இருப்பதை 1/10 ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் ரெசிப்ரோக்கல் சொல்லுவாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய பெற்று ஆண்டவர் கொடுத்ததை திரும்ப கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதுதான் முதல் வாசகம் நமக்கு விரிவாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி நச்சு 2ஆம் வாசகத்துக்கு வருவோம். இந்த 2ஆம் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் பவுலுடைய கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் எடுக்கப்பட்டது. அங்கேயும் உங்களுடைய கடவுள், நம்மை காக்கின்ற இறைவன் நம்ம ஒவ்வொருடைய மத்தியிலேயே இருக்க நமக்காக இரத்தம், நமக்காக உடலுமாக நம்மோடு உறவாட கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை மிக தெளிவாக நம்முடைய இறைவன் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆசீர்வாதத்தை நாம் அதனை உணர்கின்றோமா? சற்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். சில நேரம் ஓடுவோம், எங்க இல்லை கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல என்ன இல்லை, கடவுள் இல்லை, அங்கே ஒரு சடங்காக நடந்துட்டு இருக்குது. மற்ற இடங்களெல்லாம் கை தட்டுறாங்க, ஆசீர்வாதம் அற்புதம் நடக்குது. ஆனா அங்கே என்ன இல்லை, கையெல்லாம் தட்ட மாட்டேங்காங்க, அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு சில நேரம் கேட்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நன்றாக உணருங்கள், நம்முடைய இறைவன் இறை வார்த்தை மூலியமாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நற்கருணையின் வடிவாக உடலாகவும் இரத்தமாகவும் நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். சில நேரம் அதனை
உணராமல் இருப்பதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இந்த நம்முடைய தாயார் திருவை இந்த நாளில் அந்த உன்னதமான இறைவன் நற்கருணை வடிவாக வருகின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நம்மை மீட்ட இறைவன் நம்மோடு நம்முடைய உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை வடிவாக அதை உணர வேண்டும். அதைத்தான் இந்த முக்கியத்துவமாக இந்த திருவிழா நமக்கு அழைக்கின்றது. இந்த நாளில் நம்மை நாமே சொல்லித்து பார்த்தோம். எத்தனை முறை நாம் நற்கருணையை உணவாக உட்கொண்டு அது ஏதோ ஒரு பிரசாதம் போல அதனை உணராமல் இருக்கின்றோம். நம்மை நாமே சொல்லித்து பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்குமே தெரியும் எம்மாவு சீடர்களை பற்றி. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு மனம் நொந்து மனம் கலங்கி அவர்கள் திரும்ப அவருடைய இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார். அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குதான்? அந்த 2 நபர்கள் எம்மாவும் சில 2 நபர்கள் அப்படியே முக வாட்டத்தோடு போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு மத்தியிலே வந்து ஒன்று கேட்பார். என்ன கேட்பார்? ஏன் ரொம்ப முகவாட்டமா இருக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரொம்ப அருமையான பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார் ஞாபகம் உங்களுக்கு? மந்தம் புத்தி உள்ளவர்களே, மந்த நிலையில் உள்ளவர்களே, அறிவை இழந்தவர்களே, நானும் சொல்றது, ஆனா பைபிள் இருக்குது மந்த புத்தி உள்ளவர்களே. ஏன் உங்களுடைய புத்திக்கு அது எட்டவில்லை அப்படி சொல்லிட்டு அவர்களை சாடுவார். முதல்ல அதற்கு பிறகு சொல்லுவார். அதுக்கு பிறகு விவிலியத்தை எடுத்துரைப்பார். ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு தெரியாதா? அவர் இருக்கின்ற பொழுது அவர் செய்த அற்புதத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினாரே, நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா? கேட்டு முடிச்ச உடனே, ஆனால் அதுவரை அந்த திருத்தூதர்கள் இது யாருமே தெரியாது. இயேசு கிறிஸ்து அவங்க பார்க்க கிடையாது. என்ன பார்த்தாங்க அப்படின்னா ஒரு வழிபோக்கராக. உடனே அங்க போய் உட்கார்ந்து கொஞ்சம் சாயங்காலம் மாலை நேரம் வந்த உடனே அந்த 2 சீடர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, என்ன செய்ய எங்களோட தங்கும் அப்படி சொன்ன உடனே இந்த நபர் 3வது மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோட தங்குவார். தங்கி தங்கிட மனசாட்சி சும்மா இருக்க கிடையாது. உடனே உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வா. இந்த 2 மீனையும் அப்பவும் கொண்டு போவாங்க. அதை வேக வச்ச பிறகு கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்த அப்பத்தை பிடிப்பார். பிச்சோட என்னாகும்? அவருடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டன? திறக்கப்படும். அப்ப இவ்வளவு நேரம் கண்கள் மூடப்பட்டுச்சா? மூடப்படல. அது எதுக்காக கண்கள் திறக்கப்பட்டு சொல்லினா, இவர்கள் இதே செயல் ஒரு முறை நடந்தது. எப்ப நடந்துச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக அல்லது சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த லாஸ்ட் சப்பர் சொல்லுவாங்க, கடைசி ராவுணவு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை பிட்டு எல்லாரும் நினைவாக செய்யுங்கள் சொன்னார். அதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எப்போது அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார்களோ அப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். அதே கான்செப்ட் தான். எப்போது நாம் இறை வார்த்தைக்கு நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணத்தை முழுமையாக கொடுக்கின்றோமோ அப்போதுதான் நற்கருணை வடிவில் வருகின்ற இறைவனை காண முடியும். அல்லது நாமும் மந்த புத்தி உள்ளத்தினராக தான் இருப்போம். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். ஒவ்வொரு திருப்பலியிலும் என் ஆண்டவரை நான் கண்டுகொள்ள இறை வார்த்தையை நான் அறிந்து கொள்வேன், இறை வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், அந்த வார்த்தையின்படி வாழ்வேன். அப்பொழுதுதான் என்னில் வருகின்ற இறைவனை நான் உணர முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, திருப்பலி வழியாக தூய ஆவியின் வல்லமை கேட்போம். தூய ஆவியின் வல்லமையினால் நாம் இறை வார்த்தையை புரிந்து கொண்டவர்களாக அந்த புரிந்த இறை வார்த்தை வாழ்வாக மாற்றக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டியதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
விடுதலை வாழ்வை விரும்பும் இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே வளமாக தம் மகன் இயேசுவையே உணவாகவும் வானமாகவும் தந்துள்ளதை நினைவு கூறும் இந்த நாளில் நாமும் நம் ஒவ்வொருவரையுமே அர்ப்பணிக்க வரம் கேட்டு நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் முன் எழுப்புவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உமது இறை இரக்கத்தின் உடனிருப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உம் சீடர்களோடு இருந்தது போல இன்றும் எம் திரு அவையில் உமது ஆற்றலின் உத்வேகத்தோடு எங்கள் உடனிருந்து எமது திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் வரை அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக சிறப்புடன் செயலாற்ற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் சுனையே இறைவா, நாட்டை ஆழ்வோர் தங்களுக்கு என வாழாமல் நாட்டு மக்களின் தேவைகளை அவர்களின் எண்ணங்களை உணர்ந்து உமது தூய ஆவின் ஆற்றலினால் உந்தப்பட்டவர்களாக தங்கள் சொல்லாலும் செயலாலும் சாட்சிய வாழ்வு வாழ உமது ஆவியை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைப்புகளின் இறைவா, உலகளாவிய புவியின் வெப்பமயாதல், பல்வேறு இயற்கை மாற்றங்கள், சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற மாசுகள் அனைத்தும் மனித வாழ்வில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படுத்தும் நோய்களிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விடுபட்டு நலமுடன் வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் நாயகனே இறைவா, நாங்கள் அனைவரும் ஏழைகளுக்கும் வறியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் கைப்பெண்களுக்கும் தனிமையில் வாடுவோருக்கும் சாதி மதம் இனம் மொழி ஆகிய வேறுபாடுகளை தாண்டி உதவி புரிய வேண்டும் என தேவையான நல்மழை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்த வண்ணமாக ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். நமக்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதன் உணவாக வருகின்ற இறைவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை உணராத தருணத்திற்காக இதிலிருந்து சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே உம்முடைய பிரசனத்தில் வாழவும் உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக்க வேண்டிய ஆற்றலை தூய ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு வழிந்தரிடும் என்பதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்மையே முழுமையாக ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கொடுக்கின்ற என்று அழைக்கின்ற இறைவனிடம் நம்முடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் ஒவ்வொருவருடைய குழப்பங்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அத்தனையும் மாற்ற வேண்டுவதற்காகவும் இதனை சிறப்பாக ஜெபிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கின்ற இறைவன் அவருடைய வார்த்தை முழுமையாக விசுவசிக்க வேண்டிய ஆற்றலை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அதற்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக என்னால் கேட்கப்படும். எனவே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களாகி நாங்கள் விரும்பி கேட்ட இந்த வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்ந்தருளும். வாழ்வழிக்கும் உணவால் ஊட்டம் பெறுகின்ற நாங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை பிறருடன் எந்நாளும் பகிர்ந்தனவும் அவருக்கு உயிருள்ள சாட்சிகளாக எப்பொழுதும் வாழ்ந்திடவும் செய்திருடும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய வாழை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவை ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கண்டுவிடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவும் எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் நம்மை காக்கின்ற இறைவன் நம்மோடு பேசுவதற்காகவும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் வர இருப்பதற்காகவும் இது சாதாரண அப்பத்திலும் ரசத்திலும் தூய் ஆவியினால் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் ரத்தமாக மாற்றுகின்ற தருணம் இது. எனவே இந்த நேரத்தில் நம்மையே ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நாம் ஒவ்வொருவரையுமே புனிதப்படுத்த இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே கிண்ணத்தை விடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் அதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையுமே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியினால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உள்ளடங்கு வரவேற்கும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர் சுஸ்திநாத் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ், எல்லாம் திருநிலையிலாகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தரிடும். மேலும் உயிர்த்ததும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்து மறித்த அனைத்து ஆத்மாக்களையும், யாருடையாத ஆத்மாக்களையும், உத்தரகேசத்தில் அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது விரக்கமாயிடும். நாங்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொண்டு உம்முடைய பண்புடல்களை நாங்கள் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தரும். எவ்வாறு ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, எவ்வாறு ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, எவ்வாறு ஜேக்கப்பை ஆசீர்வதித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதியும். நாங்கள் அனைவருமே உம்மை முன்னெடுத்து கொள்ள நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்கள் குடும்பத்தோடு இருக்கின்றீர் என்பதை உணரக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவரும் மீது பொழிந்திருடும். அனைவரும் மீது விரக்கமாயிடும். கடவுளின் கண்டு தாயான பிரதமரையா, அவருடைய கடவுளான பிரதி யோசேப்பு, திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்ததாயிருந்த அனைவரிடனும் நாங்கள் நிலையை வாழ்வில் பங்குள்ள பங்கு பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையாக பிறப்பிக்கப்பட்டது. இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணினுடன் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இருந்து நோக்கியிருக்கோம் பெரும்பதற்காகவும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் மொழிந்து எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விரைப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருரத்தத்தையும் திரு உடலையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் உடலும் கொடுக்கப்படும். எனவே தயவு செய்து நம் இருக்கையிலிருந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க, அதன்படி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அங்கங்கே இடிச்சிட்டு நிற்க வேண்டாம்.
ஜூபிலி ஆண்டின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியால் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பணித்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்திருக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். படிப்பவர்களாக கிறிஸ்துவின் ஆன்மாவே என்று சேர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்துவின் விழாவின் திருநீரே கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே ஏற்றச்சலும். ஓனலே திசை சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள் எங்களை மறைத்தருளும். உம்மை விஜயம் பகையிலிருந்து எங்களை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புனித எங்களுக்கு கற்பித்தருளும். ஆமென். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்கிறள் புரிவீனாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்கள் யாவும்மை மன்றாடுகின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தம் என்கின்ற விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம் அனைவருக்குமே தெரியும், அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஆலயத்தில் 63 நபர்கள் புது நன்மையை திருச்சாதனத்தை எடுக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 28ஆம் தேதி அவர்களுக்கு புது நன்மையானது கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். இது சரியாக 4:30 மணி அளவில் திருப்பணியில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 24ஆம் தேதி புனித யோவானுடைய திருநாளை கொண்டாடப்படுகின்றோம். 27ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில்
கொடியேற்றம் நிகழ்வானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியாக 4:30 மணி அளவில் ஆங்கிலத்தில் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும், அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியானது நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புகளே, வருகிற 28ஆம் தேதி இம்மாக்குலேட் ஹார்ட் ஆஃப் வெர்ஜின் மேரியுடைய திருநாளும், 29ஆம் தேதி புனித பேதுரு, புனித பவுல் அவருடைய திருநாளும் கொண்டாடப்படுகின்றது. அன்புகளே, நம் அனைவருக்கும் தெரிந்தது, நம்முடைய வீடு புதுப்பிக்கும் பணியானது நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான உங்களுடைய நன்கொடையானது 32,64,628 ரூபாய் 60 பைசா என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய தாராளத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அருளும். யாரெல்லாம் நன்கொடை கொடுக்க வேண்டும் என்பீர்களாலோ அனைவரும் நம்முடைய பங்கு தொகையை அணுகும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வேறு யாராவது பங்கு தொகை சொன்னார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டாம். நேரடியாக பங்கு அலுவலகத்திலேயோ அல்லது பங்கு தந்தையிடமே உங்களுடைய நன்கொடை கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 39,510 ரூபாய். உங்களுடைய தாராள உதவிக்கு என்னுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள், அதை கலந்து கொள்ளவும். யாரெல்லாம் புது நன்மை எடுக்கின்றார்களோ அவர்கள் குழந்தைகள் யாராவது அந்த புது நன்மையின் போது திருப்பலியில் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பழங்களை தயவு செய்து கொடுக்க வேண்டாம். அது நிறைய பேர் நிறைய ஆயிரம்னால பழங்கள் கொடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் நோட் புக்கு அல்லது பள்ளிக்கு தேவையான அந்த நோட் புக்காக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், அல்லது அவருடைய யூனிஃபார்ம் இல்லை அவருடைய பேக்காக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், அதனை கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றார்கள். அதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அதனை நீங்கள் கருத்தில் கொள்ளவும். புதுமை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை நம்முடைய பள்ளிக்கு தேவையான பொருட்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றோம். அதனை கருத்தில் கொள்ளவும். அன்புக்குரியவர்களே, புதுநன்மை வாங்குகின்ற பிள்ளைகளுக்கு வருகின்ற 25ஆம் தேதி ஒப்புரவு சாதனம் கொடுக்கப்படுகின்றது. அது புதுநன்மை வாங்குகின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்களுக்கும் ஒப்புரவு சாதனம் கொடுக்கப்படுகிறது. எனவே வருகின்ற 25ஆம் தேதி ஒவ்வொரு குழந்தைகளுடைய பெற்றோர்களும் குழந்தையும் சேர்ந்து ஒப்புரவு சாதனத்தை பெற்று அதன் பிறகு புதுநன்மை வாங்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இது 4 மணியிலிருந்து 6 மணி வரை ஒப்புரவு சாதனம் கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல யாராவது திருப்பலி ஒப்புக் கொடுக்க விரும்பினால் தயவு செய்து சாக்ரிஸ்டி பக்கமாக சென்று கடைசி நேரத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டிய, காசு கொடுத்து திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து அதை நீங்கள் பண்ணாதீர்கள். நீங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் முன்னாலேயே தெரியும் உங்களுக்கு. எனவே ஆலய அலுவலகத்திற்கு சென்று, பாரிஸ் ஆபீஸுக்கு சென்று உங்களுடைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அல்லது கொடுக்க முடியவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முழுமையாக திருப்பலியை முழு உணர்வோடு பொருளுணர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் கிடைக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே தயவு செய்து சாக்ரிஸ்டியில் சென்று நீங்கள் கடைசி நிமிடங்களில் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஏதாவது நன்கொடை கொடுக்க வேண்டும் என்றாலும் ஃபாதர் சொன்னாங்க எனக்கு கொடுங்க அப்படி என்று வேற யாராவது கேட்டால் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். நீங்கள் நன்கொடை கொடுக்க விரும்பினால் ஒன்று பங்கு அலுவலகத்தில் சென்று உங்களுடைய நன்கொடையை கொடுத்து ரிசிப்டை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல் அல்லது நீங்கள் நம்முடைய பங்கு தந்தையை சென்று அணுகி நீங்களே சென்று உங்களுடைய நன்கொடையை கொடுங்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இறுதி ஆசிரியராக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நீங்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது தயவு செய்து இந்த பக்கத்தில் இருக்கின்ற வாசலை பயன்படுத்துங்கள். இது சின்ன குறுகிய வாசலாக இருப்பதால்
தயவு செய்து மெதுவாக, பெரியவர்கள் இருக்கின்றார் எனவே அடிச்சு பிடிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக போங்க. வீட்டுக்கு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் போங்கள். அடுத்த மாதத்துக்கு அவர்களுக்கு தயாராக இருப்பார்கள்.